வெல்கம் டு ஆல். இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸ் சாப்டர் 12. அதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம், அது சாப்டரோட டைட்டில். அதில் எக்ஸசைஸ் 12.1 பார்க்க போகிறோம். கொஸ்டின்: 2 cubes each of volume 64 centimeter cubed are joined end to end. அதாவது 2 கியூப் ஈச் ஆஃப் வால்யூம் 64 centimeter cubed are joined end to end. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு. 2 கியூப் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம தான் படம் வரையணும். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கியூபாய்டு வருது. அதனோட ரிசல்ட்டிங் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கியூப், இது செகண்ட் கியூப். இப்போ 2 கியூபையும் ஜாயின் பண்ணால் என்னெல்லாம் மாறும், என்னெல்லாம் மாறாது, அது தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 கியூப் பக்கத்தில் இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டு மாறாது, பிரெத்து மாறாது. ஏன்னா இந்த ஹைட்டு தான் அப்படியே இங்கே வருது, இந்த பிரெத்து தான் அப்படியே இங்கே வருது. ஆனால் லென்த்து மட்டும் ஆட் ஆகும். ஏன்னா 2 கியூப்டு, இது ஏன்னு வச்சுக்கிட்டா இன்னொன்று ஏ. ஸோ ஏ ப்ளஸ் ஏ, இல்லாட்டி நம்ம 2ஏன்னு கூட போட்டுக்கலாம். லென்த் இஸ் ஈக்குவல் டு 2ஏன்னு கூட போட்டுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டோட ஃபார்மில் வந்து 2 × LB + BH + LH. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? லென்த் இருக்கா? லென்த் இருக்குது. லென்த்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2ஏன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதுக்கடுத்து என்ன? பிரெத் இருக்கா? பி, அது வந்து ஏ. அதுக்கப்புறம் ஹைட் இருக்கா? ஹைட்டு வந்து ஏ தான். அப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பேஸ் வந்து ஏ வேணும். ஸோ ஏ வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் கியூப் இல்லையா? இந்த ஃபேஸ் ஆஃப் கியூப் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது டேட்டா அப்படின்னா, அவங்க வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஈச் கியூப் வால்யூம் வந்து 64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு எத்தனை? 64 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் அதனோட ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு ஏ கியூப்னு தெரியும். ஸோ ஏ கியூப்டு ஈக்குவல் டு 64ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ கியூப்லேருந்து நம்மளுக்கு வந்து ஏ வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு √³ ஆஃப் 64. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஏ கண்டுபிடிப்போம்? √³ தான் எடுக்கணும். ஸோ √³ வந்து √ 4 × 4 × 4 √³. இங்கே 4 கியூப் மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ 4. அப்போ ஏ ஈக்குவல் டு 4 வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ஏ ஈக்குவல் டு 4 வந்து எல்லாமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி லென்த்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ லென்த்து ஈக்குவல் டு 2 × ஏ. அப்போ 2 × 4 ஈக்குவல் டு 8. அப்புறம் பிரெத்து வந்து என்ன? ஏ தான். அப்போ அது வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, 8 தான். ஹச் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதுவும் ஏ தான். சாரி, பிரெத்து என்ன? ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 4 இல்லையா? சரி, லென்த் ஈக்குவல் டு 2a. அப்போ 2 × 4 ஈக்குவல் டு 8 வந்தாச்சு. பிரெத் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ வந்து என்ன? 4. ஹச் இஸ் ஈக்குவல் டு அதுவும் ஏ தான், அதுவும் 4 தான். இது வந்த பின்னாடி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும். ஃபார்முலா வந்து 2 × LB + BH + LH இல்லாட்டி HL எப்படின்னா போட்டுக்கலாம். சரி, இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அப்ளை பண்ணலாமா? 2 × LB. LB என்னது? 8. அப்புறம் B என்னது? 4. அப்புறம் ப்ளஸ் B எத்தனை? 4. H எத்தனை? 4. அப்புறம் ஒரு ப்ளஸ் H எத்தனை? 4. L எத்தனை? 8. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 × 32
ஏன்னா 8 into 4 32, 4 into 4 வந்து 16 ப்ளஸ் 4 into 8 32. அப்போ என்ன வரும்? 2 into ஈஸி வந்து 32 ப்ளஸ் 32 64 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 2 into 80. அப்போ 160 என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ரிசல்ட். ஸோ ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து சொல்யூஷன் வந்து 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, திரும்ப இன்னொருத்தர நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. Two cubes each of volume 64 centimeter cubed are joined end to end. அப்போ 2 கியூப் வந்து end to end ஜாயின் பண்ணுறோம். ரிசல்ட் ஒரு கியூபாய்டு கிடைக்குது. அதனோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கியூப் ஒரு பக்கம் வந்து ஏ, இன்னொரு கியூபோட பக்கமும் ஏ, ரெண்டும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ லென்த்து மட்டும் மாறும். ஏ ப்ளஸ் ஏ வந்து 2ஏன்னு மாறும். ஹைட்டோ பிரெத்தோ மாறாது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா வந்து 2 into LB + BH + LH. L is equal to 2A, B is equal to A, H is equal to A. A அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம். L is equal to 2A, பிரெத்து வந்து A தான், H is equal to A. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எல்லை கண்டுபிடிக்கிறது, பிஏ கண்டுபிடிக்கிறது, ஹச்சை கண்டுபிடிக்கிறது, ஏ வேணும். ஸோ ஏ எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்லி 64 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலா வந்து ஏ கியூப்டு ஈக்குவல் டு 64. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறது ரூட் கியூப் ஆஃப் 64. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4. அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 4 எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல் கிடச்சிரும், பி கிடச்சிரும், ஹச் கிடச்சிரும். அப்புறம் அந்த எல்பிஹெச்சை வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். இதுதான் ரிசல்ட். தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன், இது ஈஸியான சம்மு. இன்னும் காம்ப்ளிகேஷனான ஏதோ சம் இருந்தால் நீங்கள் சார்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டில் நோட் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க, நான் அதனோட சொல்யூஷன் போடுறேன். தேங்க்யூ.